காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி 7. இங்கே தான் மூகாம்பிகை கோயில் போய் தரிசனம் முடிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், இங்கே 95% வந்து கேரளா மக்கள் தான் வர்றாங்க. ஆனால் அதுலேயும் நல்ல பணக்காரங்களாக தான் வர்றாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். அங்கே வந்து சில சொற்பமான ஆட்களில், ஏழையான ஆட்களில் நாங்களும் ஒருத்தர். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்களும் சீக்கிரமாக பணக்காரர் ஆயிடலாம். சும்மா இது ஏன்னா எல்லாமே ஒரு ரிச்சாக தான் இருக்காங்க. கோயில் நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே வந்து சாமி கும்பிட்ற இடத்துல உள்ள ஒரு பிரகாரம் இருக்குது, அதில் வந்து அலௌடு இல்லை, அதனால நாங்கள் அதை எடுக்கல. மற்றபடி வெளி பிரகாரத்தில் நாங்கள் எடுத்துருக்குறோம். இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, மற்றது கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது, வேணும்னு ஹார்ன் அடிக்கிறாரு வருங்க. வேறு அடுத்த பிளான் என்ன, போய் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்து அடுத்த பிளான் என்னங்கிறத நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் வந்திருக்கிறோம். அவர் இட்லி இருக்குதான்னு கேட்டான், இவன் பீர் இட்லி இருக்குதான்னு கேட்குறோம். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நீயே ஆமா பாருங்க, ஒரு முன்னாடி ஒரு மாடு ஒன்று நிற்குதா, தலைவர் போய் முடுக்கிறார். அதையே ஓரமா போடான்னு சொன்னேன். பொம்பளை மாட்டை நீ எப்படி போடான்னு சொல்லலாம். இதெல்லாம் இங்க வந்து கடவுள் மாதிரி எல்லாமே அந்த கோயிலுக்கு ஹோட்டலுக்குள்ள சர்வசாரமா வந்துட்டு போகுது. ஸோ இவர் தட்டி விட்டாரு. நான் தட்டி இருப்பாங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல, யாரும் நோட் பண்ணல, அதனால விட்டுட்டாங்க. ஏன் முழிக்கிற? அட்டையின் மருவு. அட்டையா? அட்டையோட மருவு. பில் 306 ஒன்லி. இது ஹோட்டல். அப்படியே ஹோட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஜீவன். நாங்கள் இது போய் தொட்டு அப்படியே தூக்கி அடிச்சிருச்சுன்னா, டே யாரா நீ எங்கே வந்துடா தொடுற அப்படின்னு. வா லைட்டா, ஏய் அம்மா புரியுதா? இங்கதான் அவன் பிடி, குடு 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 குடு. சாணி போட்டு நான் இல்லை. இங்கே பாருங்க எப்படி ஆப்போசிட்டில் மலை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. நாங்கள் எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளால் புதுசாக வாங்கின கேமரா. என்னது? ஒன் ப்ளஸ் அதில் எடுத்தோம். நாட் 5 வேலைக்காகுது. இதை கீழே போட்டலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனோட பொண்ணுக்கு இந்த ஒரு பால் வாங்கியிருக்கான். இப்போ கீழே போட்டு ஷேக் ஆனால் இந்த லைட் எரியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, வீட்டுக்கு நாங்கள் இப்போ ரைடு போகிறோம் இல்லையா, பேக்கில் போட்டு ஒவ்வொரு குண்டும் குழியும் போகிறதுக்குள்ளே இது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது நிச்சயமாக வந்து போகிறதுக்குள்ளே பேட்டரி காலி ஆயிரும். புல் அழகு போகிறான். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுட்டே. என்னடா அது இப்படி இருக்கு? அம்மே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். போகலாமா? தென் லெஃப்ட்டு இங்கே காட்டுது, இதில் தான் போகணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லூர்லேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நாங்கள் வந்த வழியில் போக போகிறதில்ல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து 12 ஹவர்ஸுங்க ஜேர்னி. அதாவது வித்தவுட்டு பிரேக் இல்லாமல் 12 ஹவர்ஸ்க்கு ஆகுது. நான் பிரேக்கோட எப்படி ஷார்ட்டாக பண்ணாலுமே, ஓட்டத்தில் மேனேஜ் பண்ணாலுமே 13 மணி நேரம் ஆயிடும். அங்கே ஆசனூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெஹிக்கிளே வந்து ஒரு 9 மணி வரைக்கும் தான் விடுறாங்க. எங்களை மாதிரி சின்ன வெஹிக்கிள்லாம் வந்து 8 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 4 வீலர் 2 வீலர் டிஃப்ரெண்ட்டு நான் சொல்கிறது. ஓகேவா? அதனால் நாங்கள் போய் சேர முடியாது. மறுபடியும் அங்கே தான் போய் ஆசனூரில் தடுத்து நிறுத்தப்படும். அப்புறம் வெடி வரைக்கும் அங்கேயே தான் வெயிட் பண்ணணும். எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. ஒரு டைம் இதே மாதிரி கொல்லூர் வந்து நானும் கீர்த்திவாசனும் வெடிய வரைக்கும் வந்து ஒரு பேக்கரியில் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அந்த முடிவு எடுக்கலை. அப்போ நம்ம எனி டைம் நைட்டு 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் வீடு போகிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எல்லா மேப்பில் போட்டாமே எல்லாமே வந்து அந்த ஹாசனூர் ரோட்டை தான் காட்டுது.
ஒன்றா அப்படி காட்டும், இல்லைன்னா மங்களூர் போய் ஹசன் போய் மடிகேரி போய் அந்த மாதிரி காட்டும். ஆனால் நாங்கள் அதை எடுக்கலை. நாங்கள் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கோன்னா, கண்ணூர், கேரளா கண்ணூர் போயிட்டு கண்ணூர்லேருந்து கோழிக்கோடு, அதுக்கப்புறம் பெருந்துறை போகிற மாதிரி. ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப தூரம், கிலோமீட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு 60 to 70 கிலோமீட்டர் அதிகமாக தான் வருது. இதோட வேறு வழியில் அப்படி தான் போய் ஆகணும். அதனால் அந்த ரூட்டை எடுத்துருக்குறோம். இன்னொரு இதுன்னா, வந்த வழியிலே திரும்பி போகிறதுல நமக்கு எப்போவுமே உடன்பாடு கிடையாது. சரி 60 கிலோமீட்டர் தான் அதிகமானாலும் பரவாயில்ல, டைமிங்கும் கொஞ்சம் எச்சாகுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ரோட்டை நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் கடலோரமாகவே போக போகிறோம். அதுதான் விஷயம். இப்போது வந்து பூரா காட் செக்ஷன் வந்தது. இப்போ போகிறது கடலோர பகுதிகளில் போக போகிறோம். பர்சனலாக எனக்கு பைக் ஓட்டுறதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எப்போவுமே எனக்கு அந்த வந்த ரோட்டில் திரும்பி போகிறதுல எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இது அப்படியே நேர் ஆப்போசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த பக்கம் இருந்து வந்தோம், இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். ரூட்டு பாருங்கள் இங்கேயுமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. டைம் கரெக்டாக 8:45. நாங்கள் வந்து கண்ணூருக்கு தான் நான் மேப் போட்டிருக்கேன். கண்ணூரே வந்து 3 மணிக்கு போய் சேரும்னு தான் காட்டுது மேப்பில். 3 மணிக்கு போய் சேர்ந்தோம்னா அங்கேருந்து நமக்கு 360 கிலோமீட்டர். அது எத்தனை மணிக்கு போய் சேரும்னு சத்தியமாக தெரியல. முதல்ல சொன்ன மாதிரி சம்பவம் இருக்கி சிறுத்தைப்புலி படம் போட்டிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. காலையில் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு, ஆனால் லேட்டாக தான் கிளம்பணும். சரி அரிபரியாக கிளம்ப வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியே மதன்னு இருக்குது. நேற்றுக்கும் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி வந்தோமா, நைட்டு அது இதுன்னு நியாயம் பேசிட்டு ஒரு 10-11 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. காலையில் 5 மணிக்கு எல்லாம் டான்னு இருந்துட்டோம். அப்புறம் ஒரே பாத்ரூம் 3 பேர் ரெடி ஆகிறது, கோயிலுக்கு போகிறது, அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேசிங்கெல்லாம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம எந்த பிரேக்கும் எடுக்க வேண்டியதில்லை. அவங்க முன்னாடி அவங்க 2 பேரும் போகிறாங்க. கீர்த்தி வாசனை வந்து சென்டரில் விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வண்டி வந்து அவ்வளோதான் 90-100 அதுதான். அதை நான் ஓட்டி பார்த்தேன், பட் எனக்கு அவ்வளோவா தெரியவில்லை. இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இன்ஜின் ஒர்க் பண்ணதில் அந்த ரேட்லிங் நாய்ஸ் வருதுன்னு சொல்லி அவன் ரெடி பண்ண ஒரு டைம். அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து கொஞ்சம் பிக்கப்பே கம்மியாயிடுச்சு. அதனால் என்னால் அதை ஓட்ட முடியல. அவன் ஓட்டிகிட்டே வந்து பழகிட்டான். அதான் 90-100 தான். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சிருவோம். ஒரு நல்ல ஓப்பன் ரோடு கிடச்சா ஒரு 120-130 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ அது வழி இல்லை. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து அந்த 360 கேமராவை மாட்டி வியூஸை ரொம்ப பாய்ச்சிருச்சு. அந்த வியூவே வேறு மாதிரி இந்த எனக்கே கடுப்பாச்சு ஃபோனில் பார்க்குறப்பவே. அதனால் இந்த டைம் நான் இங்கே மாட்ட போகிறதில்ல. போகிற பாதை வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமாக போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரெடி பண்ண இன்னும் வேறு லெவலாக இருக்கும். பட் அப்படியே விட்டுருக்காங்க. ஒருவேளை நம்மளை மாதிரி பைக்கர்ஸ் எல்லாம் ஓவர் ஸ்பீடு போய் நிறையா விபத்தாகுது. சரி இது ஒரு ஸ்பீடு பிரேக்காக யூஸ் பண்ணுறாங்களா என்னமோ தெரியல. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. அப்படியே லைட்டாக ட்ரிசில் ஆரம்பிக்குது. நாங்கள் ரெயின் ஜாக்கெட்டெல்லாம் எதுவும் போடல. நம்ம தினேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சொட்டு மழை இல்லை, அப்படியே அழகாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கூகுள் எர்த் மேப் பார்த்துட்டு சொன்னார். நேற்றுக்கு அப்படி தான் மழை பிச்சு வாங்க போகுதுன்னாரு, ஒரு சொட்டு மழை வரல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையே இல்லைங்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக மழை பெய்யும், அதுக்கு நான் கேரண்டி. பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டராக இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. எந்திரிச்சு உட்காந்து தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குற. அப்படியே பின்னாடி இருக்கிற டப்பா காணாமல் போயிடும். வந்துட்டோம்டா, நிலாவுக்கே வந்துட்டோம்டா. ரோடு அப்படி தான் இருக்குது. பெரிய குழி, எல்லா குழியும் தான். பெரிய குழி, சின்ன குழி, எடாடாடாடாடா. எப்பா டே சொர்க்கத்தை காட்டிட்டாங்கடா. ரோடு நல்லா இருக்குது. இது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? ஒன்றும் வேண்டாம் கடவுளை, ஒரு 300 கிலோமீட்டர் இப்படி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கல. பாருங்கள் அந்த வீடு பாருங்கள், சுற்றி அப்படியே வயல், நடுவால வீடு, எவ்வளோ அழகாக இருக்குது. பூரா கேரளா ஸ்டைல். நில்லுங்கடா, விட்டுட்டு போயிடாதீங்கடா. மழை பிடிச்சிருச்சுங்க, மழை பிடிச்சிருச்சு. நம்ம தினேஷ் ப்ரோ பார்த்து சொல்கிறப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணுன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் மட்டும் போட்டேன். ஆனால் கீர்த்தி வாசன் அண்ணா மழையெல்லாம்
இது வந்து ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம். ரொம்ப பெரிய மழையெல்லாம் கிடையாது. ஆனால் மழை பெய்யுது, மனுஷனை நினைக்குது. இங்கே ஒருத்தன் பாருங்க இப்படி ஃபுல்லாக சொன்னபடி கேட்காம அப்படியே மாட்டானா மாட்டாம நனைஞ்சிட்டியா? ஓகே கண்ணுக்குட்டி கம்மனரு அப்படியே போயிட்டுருக்கோம். அவர் எதுவும் மாட்ட வேண்டியதில்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெய்னிங் லைனர் வந்து அந்த ஜாக்கெட்லேயே அட்டாச்சாக இருக்குது. அதனால் எனக்கு மேலே மட்டும்தான் நனையும், உள்ளே நனையாதுன்ட்டார். பட் நான் வந்து அவுட்ரு இதில் தான் போட்டிருக்கேன் பேண்ட்டு. ஓகே நாம் போகிறது பார்த்திங்கன்னா அந்த கடலோர இதில் போகிறப்ப கண்டிப்பாக வெயில் அடிக்கும். 9:20. ஆனால் மான்சூன் டைமில் எப்படின்னு தெரில. ஃபுல்லாக நனைஞ்சிட்டே போகிற மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். நைட் டைமில் தான் பிரச்சனை. டே டைமில் வந்து அவ்வளோவா டெம்பரேச்சர் வந்து இதாகாது. அப்படி ஆனால் தான் நமக்கு உடம்புக்கு கெடுதல். லெஃப்ட்டு மெயின் ரோடு வந்துட்டோமே என்ன, குண்டப்புறா அங்கே தான் போய் ஜாயிண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரூமில் இருந்து நாம் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர். ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நான் இது வந்து செட் பண்ணேன். 25 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் மெயின் ரோடு வரல. இல்லை இந்த இடமெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் கான்கிரீட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. மழை பெய்கிறப்ப பார்த்து தான் போகணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்தாச்சு. கோவா டு இது எந்த கோழிக்கோடு போகிற ரோடா, கேரளா போகிற ரோடு மெயின் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மங்களூருக்கு 100 கிலோமீட்டர் வருதுங்க. கன்னியாகுமரிக்கு 808 கிலோமீட்டர் வருது. நம்ம மங்களூர் இங்கேயே 100 கிலோமீட்டர்னால் மங்களூர்லேருந்து கண்ணூர் வந்து ஒரு 100-200 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ராங். இந்த இடத்துல கடல் பகுதிக்கு வந்துட்டு கடல் பேக் வாட்டர்னு நினைக்கிறது. எஸ், இது வந்து கடலோட பேக் வாட்டர் தான். எவன்டாவன் நீயோ நெல்லு போயிட்டே ஸ்ட்ரைட்டாக போனால் கேரளா. நாங்கள் கேரளாவை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கிறோம். மழை எதுவும் வர்ற மாதிரி லைட்டாக தெரியுது. பையன் வந்து அந்த பனியனை நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கான் பாருங்க. அவ்வளோதான். 100க்கு மேலே போகிறதில்ல. ஓகே யோ ரைட் சைடு கடல் வரும். கடல் வந்து அந்த பீச்சை போய் பார்ப்போமா ஏதாவது? ஓகே சரி. நாங்கள் கடல் வந்தால் கடல் தான் வருது. இது வந்து மேப் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா? கடலுக்கு நடுவால் போயிட்டுருக்குறேன் நாங்கள். அந்த பக்கம் நிலப்பகுதி, இந்த பக்கம் நடுவால் கடலுக்கு நடுவால் பாலம் போட்டிருக்காங்க. சாரி, தண்ணிக்கு நடுவால் பாலம் போட்டிருக்காங்க. ப்ராப்பரான கடலில் நிலப்பகுதிக்கு வந்து விட்டோம். உடுப்பி டோல்வே பிரைவேட் லிமிடெட். ஓ இதுதான் உடுப்பி டோல்கேட்டா? ஓகே நமக்கு ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டாகிராமில் ஒரு டைம் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க, ப்ரோ 2 வீலருக்கும் வந்து டோல் போட போகிறாங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. இதை பற்றி நான் என்ன நினைக்கிறது? அது உண்மையா வதந்தியா என்னன்னு தெரியல. ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. எல்லோரும் நினைக்கிறது தான் நானும் நினைப்பேன். ஏண்டா வெந்த முன்னில் வேலை பார்த்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். பின்னாடி நம்ம பயலை காணோமா? ஒருத்தர் தான் வராரு, இன்னொருத்தரை காணோம். ஓ ப்ரோ வந்துட்டானா? இன்னும் வரலைன்னா ஓரம் கட்ட வேண்டியதுதான். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நீ இதுக்கு மேலே எப்படி போகிறது? 75 தான் போயிட்டுருக்கோம். சப்போஸ் ஏதோ பேக் இது கல் இருக்குமோ? இருங்க நான் கால் பண்ணி பார்க்குறேன். ஐயோ செம்ம கடுப்பாகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர். இது என்னங்க ஹைவேஸ் இது? பார்த்தா ரொம்ப பிஸியான ஒரு ஹைவேஸ்னால் இதுதாங்க. சும்மா முட்டி வர்றோம். அந்த பீக் ஹவர்னால் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. மணி கரெக்டாக 10. அப்பா கையே இதாகிடுச்சு. ஹில்ஸில் ஓட்டிடலாம் போல் இருக்குது. இங்கே தான் அப்பா இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விட்ற மாதிரி. எப்படி யார் மேலே தப்புன்னு தெரில. அவர் அந்த லைனில் போயிட்டு இருந்தார். நான் இப்படி கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா சல்லுன்னு மேலே ஏறிட்டார். நான் ஹார்ன் அடிச்சிட்டேன். அப்படியே டக்குன்னு அவர் அதுக்கப்புறம் மேலே ஏறல. பின்னாடி வர்ற ஜீவன்கள் என்னைய ஏற்கனவே டிராஃபிக்கு, அந்த ஜீவன்கள் வேறு வந்து சேர மாட்டேங்குது.
சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப லேட் ஆச்சுன்னா அப்படியே கேரளா கண்ணூர் அந்த சைடு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு போயிட வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. 2 வீலர் அனுமதி இல்லை. இப்படி இந்த பயவலை எப்படி ஓட்டிட்டு இருக்கான் பாருங்க. செத்தாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி இது எல்லாமே அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஆனால் முடியல, எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது.